கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எது செய்தாலுமே அது பலன் கொடுக்க மாட்டேங்குது. நான் ஒரு வேலைக்கு போனாலும் கூட எனக்கு அது நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. ஒரு தொழில் செஞ்சா கூட அதுலேருந்து எனக்கு போதிய வருமானம் இல்ல. நான் ஒரு ஊழியத்துல இருக்கிறேன். கடவுள் நிறைய ஆத்துமாக்கள கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அந்த ஆத்தும தாகம் இருக்கு. நான் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே. நான் செய்றதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. நான் என்ன செஞ்சாலும் அது நல்லதா முடிய மாட்டேங்குது. கெட்டதா முடியுதுன்னு சொல்லி நிறைய நேரம் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான ஒரு சங்கீதம் இருக்கு. மேபி நிறைய பேர் இத கேட்ட உடனே அந்த சங்கீதம் ஞாபகம் வந்திருக்கும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாதாம். துன்மார்க்கர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லையா? ஸோ துன்மார்க்கர்னா பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகள் மீறுவது, அவருடைய கற்பனைகளை மீறுவது, அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது, பெருமை, நான் தான் எல்லாம், என்னால தான் முடியும், அந்த சுயம் இருந்து கொண்டே இருக்கு. அதாவது கர்த்தரின் பேர்ல ஒரு பயமே கிடையாது. கடவுள் இந்த துன்மார்க்கரை குறித்து நிறைய நேரத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்து பாவிகள். பாவிகள்னா பாவம் செய்வாங்க. கர்த்தர் மேல ஒரு அன்பு இருக்காது. அதே மாதிரி எப்படின்னா, கர்த்தருக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு மாத்திக்கலாம். அதாவது உலகத்தின் காரியங்கள், எனக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருக்கும், என் வேலை ரொம்ப முக்கியமா இருக்கும், என்னோட தொழில் முக்கியமா இருக்கும், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல எதெல்லாம் நம்ம மாத்தி வைக்கிறோமோ அதெல்லாம் பாவம். அதே மாதிரி வசனம் சொல்லியிருக்கல, 2 எஜமானர்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. நிறைய நேரம் கடவுளும் வேணும், எனக்கு உலகத்தின் பணமும் வேணும்னு சொல்லி நம்ம அந்த உலகத்துல வாழ்றது. இந்த 2 பேர்த்துக்கும் இல்ல, பாவிகள்னா மேபி அவங்க மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் மாறிடலாம். ஆனா துன்மார்க்கருங்கிறது என்னன்னா, கண்டினியூஸா தன் வாழ்நாள் முழுவதும் பாவத்துல விழுந்து கிடப்பாங்கல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, பரியாசக்காரர். பரியாசக்காரனா பாத்தீங்கன்னா, ஏளனமா பார்க்கறது, அடுத்தவங்கள தன்னோட தாழ்வா பார்க்கறது, தங்களை பெருமையா நினைச்சு கொள்றது, அடுத்தவங்கள கிண்டல் செய்யறது, கேலி செய்யறது, அடுத்தவங்கள தவறு எப்ப பார்த்தாலும் குற்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் பரியாசக்காரர். இவங்க 3 பேரோட வழியிலும் நடவாம யாருடைய வழியில் நடக்கணுமா? கர்த்தரோட வேதத்தில் தியானமா இருக்கணுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது அவரோட வேதத்துல ஃபர்ஸ்ட் பிரியமா இருந்து அந்த வேதத்தை தியானிச்சு அந்த அந்த வழியில நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும் இல்ல. அதுதான் இல்லை, நிறைய நேரம் நம்ம வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை தியானிக்க கூட செய்கிறோம். ஆனால் அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அதுதான் ரொம்ப கொஸ்டினாக இருக்கு இல்லையா? நிறைய நேரம் நீங்கள் கிறிஸ்துவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, வேதாகமம் அந்த சண்டே மட்டும் கடைக்கு போகும்போது பைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த பைபிளை நீங்கள் திறந்து பாருங்களேன், அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும். கடவுள் நமக்காக